எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அருமையான ஆர்ட் அது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட நம்ம முழுசா கத்துக்கணும்னா, இத 5ஆ பிரிச்சு நம்ம கத்துக்கணும். அதாவது முதல் பகுதியில நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக்ஸ தரவு பண்ணணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி செயல்படுது? அதில இருக்கக்கூடிய ஸ்டாக்களோட விலைகள் எப்படி மாறுது? அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? நெறைய பேரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா, அதில ஒரு ஸ்டாக்ஸு, அதோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது தப்போ அத போக REITஸு, இன்வைட்ஸு, ETFஸு, ஈவன் பாண்டுகள் இந்த மாரி நெறையா விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. இது ஒரு அருமையான இடம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. இந்த பேசிக்ஸ பொறுத்தவரைக்கும், முதல்ல கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? அதோட ஃபங்ஷனிங் என்ன? இது எப்படி செயல்படுது? அதில என்னென்ன மாரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? அது எப்படியெல்லாம் செயல்படும்? இந்த மாரியான பேசிக்கள நீங்க முதல்ல தரவு பண்ணிறணும். இது தரவு பண்ணுனதுக்கு அப்புறம் 2வது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ள வரணும் 2வது பகுதியில. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது. அதாவது ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, நம்மளுக்கு ஒரு கம்பெனியோட பேர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா, உடனே அது நம்மளுக்கு நல்ல கம்பெனி அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. ஒரு கம்பெனியோட பேர் நான் கேள்வியும் கூட பட்டதில்ல அப்படிங்கிறதுக்காக, அது மோசமான கம்பெனிங்கிற அர்த்தமும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல 5000 கம்பெனிகளுக்கு மேல இருக்கு. இதுல நெறைய நல்ல கம்பெனிகள் நம்ம பேரையே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்றது? அன்னத்த இன்ட்ராடேவோட போர்ட்ஃபோலியோவாகட்டும், இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான போர்ட்ஃபோலியோவாகட்டும், எப்படி நம்ம அந்த ஸ்டாக்க செலக்ட் பண்றது? இத தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஸ்டாக் எந்த திசையை நோக்கி அந்த ஸ்டாக்கோ, இன்ஸ்ட்ருமென்ட்டோ நீங்க எத பை பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எந்த திசையை நோக்கி ஃபர்தரா அ நட அ நகரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு பேஸ்ட் ஆன் தி டவ் தியரி மார்க்கெட் 3 திசைகள்ல தான் நகரும். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ். ஒண்ணு ஸ்டாக்கோட விலை ஏறணும், இல்ல இறங்கணும், இல்ல அதே விலையில தொடர்ந்து நீடிக்கணும். பட் இன்னைக்கு கம்பைன்டு ட்ரெண்டா நம்ம லாங் பில்ட் அப், ஷார்ட் பில்ட் அப்னு நெறைய வகையான ட்ரெண்ட் மூவ்மெண்ட்கள் இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அதாவது நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக் மேற்கொண்டு ஏறுமா, இறங்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாத்தையும் நம்ம ஃபண்டமெண்டல்ல படிச்சதுக்கு அப்புறம், ஃபண்டமெண்டல் நம்ம என்னென்ன படிக்கிறோம்? ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது? அது ஏறுமா, இறங்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள போகணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல தான் ஒரு ஸ்டாக் ஏறுனா, அது ஏறிட்டே இருக்காது. விண்ணை முட்டும் விலைன்னெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு ஏறுனா என்ன விலை வரைக்கும் ஏறும்? இறங்குனா என்ன விலை வரைக்கும் இறங்கும்? நம்ம என்ன விலையில வாங்கணும்? என்ன விலையில விக்கணும்? அப்படிங்கிற அந்த வேல்யூக்கள் நம்மளுக்கு தெரியணும். இத டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல படிக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நெறைய மெத்தேடுகள் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ், ஆசிலேட்டர்ஸ், கேண்டில்ஸ் இது எல்லாமே நம்ம படிப்போம். இது போக ரா டேட்டா அனாலிசிஸ்களையும் நம்ம படிப்போம். மேத்தமேட்டிக்கல் மெத்தேடுகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் டெக்னிக்கல்ல படிக்கணும். இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் 4வது டாபிக், 4வது பகுதி ரொம்ப முக்கியம். ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங்க பத்தி படிக்கிறது. ஆக்சுவலா எல்லா தொழில்கள்லயுமே அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். நம்ம ஒரு பெரிய கோழி பண்ணை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நோய் வந்து எல்லா கோழியும் மடியறக்கான வாய்ப்பு இருக்கான்னா, இருக்கத்தான் செய்யும். திடீர்னு பூகம்பம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 2000 கோடி போட்டு நம்ம கட்டுன ஷாப்பிங் மால் கூட அதுல சேதம் அடைஞ்சிரலாம். எல்லா தொழில்லயுமே எதிர்பாராத ரிஸ்க்குகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்லயும் அப்படி இருக்கு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா பண்ணாலும், எதிர்பாராத ஒரு ஒரு கவர்ன்மென்ட்டோட அனௌன்ஸ்மென்ட், இல்ல ஒரு வார், இல்ல ஒரு பாம் பிளாஸ்ட் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு எதிர்பாராதது நடக்கும் பொழுது, மார்க்கெட் நம்மளுடைய கணிப்புக்கு எதிர் திசையில் நகர்றக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நகரும் பொழுது நம்மளோட முதலீட காப்பாத்த தெரியணும். ஆ நம்ம அதுவரைக்கும் எடுத்த லாபத்த வெளிக்கொண்டு வர தெரியணும். அந்த சூழ்நிலைய லாபகரமா மாத்த தெரியணும். இத பத்தியெல்லாம் படிக்கிறது தான் ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங். இந்த டாபிக்ல நீங்க தரவா இருந்தீங்கன்னா தான் மார்க்கெட்ல நஷ்டத்த தவிர்க்க முடியும். அதனால ரொம்ப முக்கியமான டாபிக். இத பத்தி படிக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் படிக்கணும். இது ஒரு யூசர் மேனுவல் மாரின்னு வச்சுக்கோங்களேன். எந்த நேரங்கள்ல எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் படிப்போம். இதுல பிஹேவியரல் ஃபைனான்ஸஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். இந்த மாரி ஒரு 5 பகுதியா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட படிச்சு, புரிஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இறங்குனீங்கன்னா, மார்க்கெட் ஒரு தெளிவான ஒரு பிசினஸா நீங்க கையாள முடியும். இந்த மெம்பர்ஷிப் சேனல்ல, இந்த மெம்பர்ஷிப் ஏரியாவுல இத பத்தின எல்லா ரெக்கார்டட் வீடியோஸுமே இருக்கும். இத நம்ம அ இந்த 5 டாபிக்குகள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அது போக மந்த்லி ஒன்ஸு அ இதுல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதாவது அந்தந்த மாசத்துடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு? மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எங்க இருக்கு? இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மெம்பர்ஷிப் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த மெம்பர்ஷிப் சேனல்ஸ்ல இந்த மாதிரியான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம பேசணும் இல்லையா? 5 டாபிக் பேசணும் இல்லையா? இதோட 5 கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு வீடியோ அந்தந்த மாசத்துடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட பத்தின
வீடியோஸ் இதில் அப்லோட் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம இந்த மெம்பர்ஷிப் சேனலில் நம்ம எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ, ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் டிப்ஸோ, லைவ் மார்க்கெட் டிஸ்கஷனோ இருக்க போகிறதில்ல. ஆஸ் பர் தி செபி ரூல்ஸ் நம்ம அதை எதுவுமே நம்ம இதில் பண்ண போகிறதில்ல. இது கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கான ஒரு இடம். இதில் கம்ப்ளீட்டாக நம்ம பேசின 5 டாபிக்குகளை பற்றின எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வீடியோஸும் இருக்கும். அது போக மந்த்லி ஒரு வீடியோ அந்தந்த மாதத்துடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்டு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பற்றி நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதுதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சேனலுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிஒன் கைஸ்.